ஹாய் ஹலோ வணக்கம். இது நம்ம கருவா கருவாச்சி பிளாகர்ஸ் சேனல். வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி நாம் பார்த்தோம்னா எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி கோட்டை மலைன்னு சொல்லப்படுற பவானிக்கும் அந்தியூருக்கும் நடுவில் பவானி டு அந்தியூர் ரோடு. அங்கே இருக்கிற மலை கிட்டத்தட்ட வந்துட்டு பாதையெல்லாம் பெருசாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க கைஸ். நானும் இது வரைக்கும் போனதில்லை. இன்றைக்கி நாம் வந்துட்டு அங்கே தான் போய் இன்றைக்கி vlog பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பைக்கோட மைலேஜையும் செக் பண்ணியாச்சு கைஸ். எஃப்ஜெட் ஹைப்ரிட்டோட மைலேஜ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய கருவாயம் பார்த்திங்கன்னா எனக்கு கொடுக்குறது வந்துட்டு 57 வரைக்கும் கொடுக்குறாங்க கைஸ். நம்மளோட டிராஃபிக் அப்படி இருக்குது. நம்ம வந்துட்டு ஓட்டுற அந்த டிராஃபிக்கோட கண்டிஷனை பொறுத்து தான் கைஸ் நம்மளோட மைலேஜ் எல்லாம். கைஸ் தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன் கைஸ், 150க்கு அப்புறம் வந்துட்டு சிசி ஜாஸ்தியாக இருக்கிற பைக்குக்கெல்லாம் தயவு செஞ்சு வந்துட்டு மைலேஜ் எதிர்பார்க்காதீங்க. அதோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் பாருங்கள். இவனோட கம்ஃபர்ட்டை வந்துட்டு வேறு எந்த பைக்கும் எனக்கு கொடுக்கல. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா என்னோடய அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் இது வந்துட்டு பக்காவாக இருக்குது கைஸ். அதோட பவர் வந்து சொல்லிக்கவே தேவையில்லை, சூப்பராக இருக்குது. என்னோடய கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது உட்கார்றதுக்கு. ஆனால் வந்துட்டு 3 பேர் வந்து போகிற மாதிரி வந்துட்டு இதோட டிசைன் கிடையாது. தயவு செஞ்சு வந்துட்டு 3 பேர் போய் உங்களோட வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை இழந்துடாதீங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா வந்துட்டு பொண்ணுங்க கூட வந்துட்டு இந்த சேனலில் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது கைஸ். இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஊராட்சி கோட்டை மலை கைஸ். இதுக்கு நடுவுலேயே வந்துட்டு ஒரு முருகன் கோயில் இருக்குது கைஸ். மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன மலை கிடையாது, இதுவும் பெரிய மலை தான். கிட்டத்தட்ட ஒரு 300 படிக்கட்டு சம்திங் வரும். கரெக்டாக பார்த்திங்கன்னா மேண்டிப்பாளையம் பிரிவு அப்படின்னு சொல்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டு இந்த மலை தான் சொல்லுவாங்க கைஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இந்த மலை தான் வந்துட்டு இது ஒரு முருகன் கோயில் தான். முருகன் சிலையும் வந்துட்டு நல்லா பெரிய சிலையாக தான் இருக்குது. நான் ஒரு தடவை போயிட்டு வந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு மேலே வந்துட்டு கட்டுமான பணியெல்லாம் போயிட்டுருக்கு போல். கீழேருந்து வந்துட்டு போடா நான் எதுவும் சொல்லடா, சும்மா பின்னாடி இருந்துட்டு ஆர்ன் அடிச்சுக்கிட்டு ஒரு அளவுக்கு தான் கைஸ். அந்த பஸ்கார் இருக்கானுங்க பாருங்க, ஐயோ ஐயோ போனாலும் வந்துட்டு எந்த பக்கம் திரும்பினானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம போகிற சைடு நம்ம பொறுமையாக தான் போயிட்டுருப்போம் கைஸ். இன்னொரு விஷயம், நம்ம வந்துட்டு எந்த பக்கம் போகிறோம் அப்படிங்கிறதும் நாம் முடிவு பண்ணிடலாம். ஆனால் வந்துட்டு ஆப்போசிட்டில் வரவங்க தான் நம்மளோட ஆக்சிடெண்ட்டை முடிவு பண்ண முடியும். அதுவும் வந்துட்டு பொண்ணுங்க ஓட்டுறாங்க பாருங்க, அப்படியே இண்டிகேட்டரை வந்துட்டு போடவும் தெரியாது, யூட்டர்ன் போடவும் தெரியாது, நேராக கொண்டு வந்து நம்ம வண்டியில் சொருகிற மாதிரியே தான் வருவாங்க. சரி ஓகே, லேடிஸ் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் மன்னிக்கணும். நிறையா பாண்டியம்மா டிரைவிங் ஸ்கூல்லாம் போனவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஓட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் உங்களையெல்லாம் சொல்லலை, ஒரு சில பொண்ணுங்க, ஒரு சில லேடிஸ் அவங்கள தான் சொல்கிறேன். இந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு யூட்டன் போட தெரியாமல் லைசன்ஸ் எடுக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்படி லைசன்ஸ் கிடைக்குதுன்னு சீரியஸ் எனக்கு தெரில கைஸ். தண்ணி அடித்தவனை கூட நம்பிடலாம், அவன் பின்னாடி போனால் கூட நம்ம வந்து தப்பிச்சு போயிடலாம். ஆனால் வந்துட்டு இந்த யூட்டன் போட தெரியாத லேடிஸ், அதாவது நீங்கள் ஒரு பைக் ஓட்டுறீங்கன்னா மக்களே, நல்லா ஓட்டுறவங்கள நான் சொல்லலை மக்களே, பொண்ணுங்களா என்னை தயவு செஞ்சு வந்துட்டு உங்களையெல்லாம் சொல்ல நினைக்காதீங்க. நான் ஓட்ட தெரியாமல் வந்து யூட்டன் கூட போட தெரியாமல் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு நானும் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு ஓட்டுறாங்க பாருங்கள், சர்க்கஸ் காமிக்கிறதுக்கு. நான் அந்த மக்களை சொல்கிற மக்களே, தயவு செஞ்சு வந்து கமெண்ட்டில் திட்டாதீங்க லேடிஸ். அவங்கள சொல்கிறேன். அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட போகிறது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பக்கம் வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது, நேராக கொண்டு வந்து நம்ம வண்டியில் சொருகிற மாதிரியே தான் கொண்டு வந்து விடுறாங்க. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி நிறையா சம்பவம் பார்த்துட்டேன். இப்போ தான் நான் வந்துட்டு கேமரா ஹோல்டர், அப்புறம் வந்துட்டு இந்த கேமராலாம் இப்போ தான் ஆர்டர் போட்டேன். எனக்கு இப்போ தான் கைக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஆக்சுவலாக எனக்கு கேமராவும் கைக்கு வரல, நான் மொபைல் வச்சு தான் இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய அந்த மாதிரி பார்த்ததெல்லாம் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க லேடிஸ். நான் எல்லாத்தையும் சொல்லலை, ஓகே கைஸ். அதனால் தண்ணி அடித்தவனை கூட நம்பிடலாம். அவன் கூட எப்படியோ ஒன்று வந்துட்டு அவன் ஸ்லோவாக போவான், இல்லைனா வந்துட்டு ஒரு சைடாக கொண்டு போய் அவனாக முட்டிக்கிட்டு தான் போவான். அதனால் வந்துட்டு லேடிஸு, ஓட்ட தெரியாத லேடிஸு பின்னாடி போகும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்குங்க. லாரிக்காரங்கிட்ட கூட ஓட்டை கொடுத்து போயிடலாம். ஓட்ட தெரியாத ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே பேந்து முடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக போய்க்குங்க கைஸ்.
ஐஸ் இந்த நேச்சரை பாருங்களேன். ஆக்சுவலாக எல்லா பக்கமும் இப்படி இருக்காது. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். கரெக்டாக ஆப்பக்கூடல் டு கோபி போகிற வழி. எஸ், ஆப்பக்கூடல் டு கோபி போகிற வழி தான். அந்த பக்கம் போகும்போது நேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது காய்ஸ். இதுவே நீங்கள் அந்தியூர் டு கோபி போகிற ரோடும் பார்த்தீங்கனாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். நேச்சர் வைஸ் நீங்கள் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் டைம் கிடச்சா அந்த பக்கம் போயிட்டு வாங்க. அதே மாதிரி வந்துட்டு டிஎன் பாளையம்னு நினைக்கிறேன், கோபியிலேருந்து போகிற வழி, கோபி ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்ஸ் வந்து போகிற வழி காய்ஸ். அந்த பக்கம் முடிஞ்ச ஒரு நாளைக்கு போய் பாருங்கள். நேச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக்கவே முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்கும் காய்ஸ். நம்ம நெருங்கி வந்துட்டோம். ஊராட்சி கோட்டை மலை பக்கத்தில் வந்திருக்கோம். இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. கேட்டு தான் வந்துட்டுருக்கோம். பவானிக்கு இங்கேருந்து 6 கிலோமீட்டர் போட்டிருக்கு காய்ஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதுக்கு தான் காய்ஸ் ஒரு கேமரா ஆர்டர் போட்டால் அதுவும் தொலைய மாட்டேங்குது. செல்ஃபோனை வச்சுட்டு போகிறதுக்கும் பயமாக இருக்குது. செலப்பக்கவுண்டம்பாளையம். அட்டேங்கப்பா, ரேஷன் கடையில் பாருங்கள். ரேஷன் கடை, சாரி காய்ஸ், சுடுகாடு. ரோடே ஒரு நாள் விரிச்சோன்னு இருக்கு. ஒரு நாள் பார்த்தா கெட்ட வார்த்தையில் திட்டுற மாதிரி போகிறாங்க. எங்கே தான் போவீங்களோ தெரியலையா. திடீர்னு பார்த்தா ரோடை காலி பண்ணுறீங்க, திடீர்னு பார்த்தா ரோடு ஃபுல்லாக வண்டி ஓட்டுறீங்க. ஏதோ தாகம் ஏதோ தேகம் இளைய நிலா. காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக பவானிலேருந்து ஊராட்சி கோட்டை மலை கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 கிலோமீட்டர் ரேஞ்சு தான் வரும்னு நினைக்கிறேன் காய்ஸ். மேபி அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். தொட்டிப்பாளையம் நெக்ஸ்ட் கட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பர் ராங்க ஆத்தா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பாஸ், இந்த ஊராட்சி கோட்டை மலை அந்த பக்கங்களா? நேராவா? நன்றி. காய்ஸ் அங்கே நேராக பாருங்கள், நம்ம போக வேண்டிய மலை தெரியுது காய்ஸ். எப்பா செம்ம வெயில் அடிக்குது காய்ஸ். இருந்தாலும் இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே சிலுன்னு இருக்குது காய்ஸ். அதுதான் இந்த நேச்சரோட பியூட்டியே. எவ்வளோ வெயில் அடித்தாலும் சுற்றி மரம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் காய்ஸ், சூப்பராக இருக்கும். சுற்றி வயக்காடு, அப்படியே அங்கங்கே மரம் பச்சை பசேர்னு, நேராக பார்த்தா மலை, வாழைத்தோப்பு. காய்ஸ் நம்மளாம் வந்துட்டு ஏதோ பாவம் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த காலத்தில் பிறந்து. அப்போல்லாம் எங்கள் வீட்டு பக்கமே இப்படி தான் இருக்கும். இப்போ தான் எங்கள் ஏரியாவே வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலும் வீடாக இருக்குது. பாருங்களேன், சொர்க்கத்தில் வாழ்கிறாங்க காய்ஸ் இவங்கெல்லாம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? இருந்தாலும் நம்மளாம் இருந்து நம்ம ஏரியா பழகிடுச்சு, அதனால் விட்டுட்டு வர மனசு வராது. அப்படியே நம்ம ஏரியாவில் இதே மாதிரி வந்துட்டு நேச்சரான பியூட்டிலாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும்.
கீச்சுக்கிளியே கொஞ்சம் பிடிச்சி பார்ப்போமா காய்ஸ்? ஏஹே, இந்த ரோட்டில் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நாய்க்குட்டி நாய்க்குட்டி நாய்க்குட்டி. கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. உங்களுக்கும் வந்துட்டு நான் ரசிக்கிறத நீங்களும் ரசிக்கலாமே. காய்ஸ் உங்களுக்கு மழை தெரியுதா? வேற லெவலில் இருக்குது காய்ஸ். இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டணும்னு ஆசை தான். எங்கே வண்டி வாங்குறதுக்கே தண்ணி தண்ணி தர வேண்டியதாக இருக்குது. இப்போ எந்த பக்கம் போகணும்னு தெரியலையே. ஏஹே, எந்த பக்கம்டா போகணும்? அம்மா, ஊராட்சி கோட்டை மலைக்கு எந்த பக்கம் போகணும்? மலைக்கு கூடவே இருந்து காப்பாற்றுப்பா. நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நல்ல புத்தியை கொடுத்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிரு. இதான் மொதல் வீடியோ, நல்லபடியாக ஆக்கட்டும்ப்பா. நல்ல வேலை. ஏய், நம்ம விநாயகர் எங்கே இருக்காரியா? விநாயகனே வினை தீர்ப்பவனே, யானை முகத்தோனே, ஞானம் மகிந்தனே. எவ்வளோ தூரம் யார் போகிறோன்னு தெரில காய்ஸ். எவ்வளோ பெரிய மலைனும் தெரியல. வாவ், வேற லெவல் காய்ஸ். டேங்கப்பா, தெரியுதா காய்ஸ் உங்களுக்குலாம்? ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது காய்ஸ், சோலோ வரதை விட ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். காய்ஸ், நம்ம வேறு கருவாயின வேறு கீழே நிறுத்திட்டு வந்துட்டோம். அது வேறு மழை சரிவாக இருக்குது. எவனாவது தட்டி விடாமல் பார்த்துக்க ஆஞ்சநேயா. வரும்போதே ஒன்று கும்பிட்டு தான் வந்தேன். வரும்போது நம்மளை பார்த்து ஆஞ்சநேயர் பயந்துட்டார்.
கைஸ் உண்மையிலே சொல்ல போனால் பாதை இல்லாமல் தான் கைஸ் இருந்திருக்கு. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் எவ்வளோ தூரம் மனம் தெரியலையே. அடிக்கடி எங்கள் அப்பா சொல்லுவார், எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு ஊராட்சி கோட்டை மலைக்கு போகணுன்னு. இன்னைக்கு அது நடக்குது காய்ஸ், அது நடக்குது. இங்கே பாருங்க காய்ஸ், கமுக்க ஏற ஏற நேச்சரோட பியூட்டி என்னை வரவேற்றுட்டே இருக்க மாதிரி இருக்கு. நல்ல வேலை கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தேன். ஓவராக சாப்பிட்டாலும் மலை ஏற முடியாது, சுத்தமாக சாப்பிட்லனாலும் மலை ஏற முடியாது காய்ஸ். நீங்கள் மலை ஏறதை மட்டும் ஒரு கலை காய்ஸ். சாப்பிட்றது லிமிட்டாக சாப்பிட்டுவாங்க மலை ஏற மாதிரி இருந்தா. ஆனால் முன்னமாக இல்லை தெரியுமா, நம்மளாம் முன்னத்த ஜென்ரேஷன்லாம் எவ்வளோ தூரம் போனாலும் இழப்பு வாங்காமல் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் அந்த வண்டியில் போய் நம்மளும் என் வண்டி தான் ஹைப்ரிட்னு பார்த்தா நாமளே ஹைப்ரிட் தான் கைஸ். ஹைப்ரிட் கோழி, ஹைப்ரிட் ஆடு, சாப்பிட்றது ஹைப்ரிட்னு பார்த்தா நம்மளையும் கொஞ்சம் கொஞ்சமாக திங்க வச்சு நம்மளே ஹைப்ரிடாக மாற்றிட்டானுங்க. காய்ஸ் சுத்தமாக படிக்கட்டே இல்லை காய்ஸ். எல்லாமே இப்படி தான் கருங்கல் தான் போட்டு அடிக்க வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கருங்கல். ஆகுறாண்ணா அப்பப்போ கொஞ்சம் பயமாகவும் இருக்குது கைஸ். திடீர்னு ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுது ஒரு சமயம். மேலே என்ன சாமின்னு தெரியல கைஸ். ஒருவேளை ராமர், சிவன். ஈரோட்லேயே இருந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஊராட்சி கோட்டை மலை மேலே ஏறுறோம் கைஸ். காலு குத்துது கைஸ். செருப்பு போட்டு வந்துடலாமோன்னு நினைக்கிறேன். எல்லாம் எப்படி போகிறாங்கன்னு தெரியல. நாம் கோயிலுக்கு போகிறதால செருப்பு போடாமல் போகிறது நல்லது கைஸ். எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன். மேலே போகிறோம். எந்த சாமி இருந்தாலும் சரி எல்லாரையும் காப்பாற்றணும். ஏற போயிட்டே இருக்கானே. என்னையா நெட்டு குத்தில் வர போகிறீங்க? காவிரி யாரும் ஐயோ பாட்டு கூட பாட முடியலையே. எவ்வளோ வாங்குது அடாடாடாடாடா. பாருங்க கைஸ், இப்படி ஒரு வியூ பார்க்குறக்காக எவ்வளோ நல்லா கஷ்டப்படலாம். வாங்க மேலே ஏறி பார்ப்போம் இன்னும் என்னென்ன இருக்குது. எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்த்துருவோமே. கைஸ் பாம்பு கைஸ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. தெரியுதா? திரும்பி இது போட்டுருவானோ? டேய் தம்பி போயிட்டாங்க. நம்ம அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க வரைக்கும் நம்மளை அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதனால் நாம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடுவோம். சரியான காடு காய்ஸ், மலை. கீழே ஒரு வார்த்தை கேட்டு வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். மேலே பூசாரி இருக்காங்களான்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இதை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மலை ஏறுற மாதிரி பாதை ரெடி பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இப்போதே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. மேலே ஒரு ஜல்லிக்கலை போட்டு அப்படியே கொஞ்சம் தார் ஊற்றுனாங்கன்னா மலைப்பாதை ஆகிடும். பட் ரொம்ப கஷ்டம்தான். 2 வண்டி மேலே ஏறும்போது 2 வண்டி கீழே வந்துச்சுன்னா வெரி டிஃபிகல்ட் தான் வண்டி ஓட்டுறது. காய்ஸ் நமக்கு மேலே 2 பேர் இருக்காங்க.
நான் மூச்சு வாங்க சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். முடியல கைஸ். லவர்ஸ் போல் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கடைசியில் நம்ம சேனலில் போட்டு தெரிஞ்சவங்க ஏதாச்சும் கண்ணில் போட்டு நமக்கு எதுக்கு பாவத்தை கொட்டிக்கணும். கைஸ், சாமி கும்பிட்ற இடத்த சாமி கும்பிட்ற மாதிரி பாருங்க கைஸ். ஐயோ எனக்கு நெஞ்சு அடிக்குது. கடைசி வரைக்கும் நம்ம சிங்கிள் தான். என்ன மாதிரி எத்தனை பேர் சிங்கிளாக இருக்கீங்க கமெண்ட்டில் போட்டு போங்க. சிங்கிள் லைஃபும் நல்லா தான் கைஸ் இருக்கும். பாருங்க, நான் கருவாயன், அம்மா அப்பா, ஜாலியான லைஃப். வயசு ஏறுது காயுது, பயமாக தான் இருக்குது கொஞ்சம். ஓகே, எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துக்குவோம். மேலே இருக்கணும் பார்த்துட்டு ஒரு கும்பிடு போட்டு எனக்குன்னு ஒன்று கொடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் வேண்டிட்டு அப்படியே கீழே இருக்கும். காய்ச்சி முடியல. அப்பா அள்ள வலிக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஐயோ ஆஞ்சநேயா, அங்கே பாருங்க கைஸ், அங்கே உனக்கு ஒரு கம்பி தெரியுது, அது வரைக்கும் வரணும் போல. ஐயோப்பா, எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, கீழே நான் நிறைய டைம் பார்க்காம போயிட்டுருக்கேன். இப்போ தான் ஒரு சின்ன பாம்பு ஒன்று பார்த்தோம். இன்னும் 2-3 பாம்பு கீழே வந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் பயங்கரம்தான். மலைப்பகுதிக்கு வரும்போது பக்தர்கள் தண்ணீர் பாட்டில், காகிதம், டீ கப், நிஜாம் பாக்கு போன்றவற்றை பிளாஸ்டிக் குப்பைகளை ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டியில் போடவும். கைஸ், தண்ணி கொண்டு வர மாட்டோம் கைஸ். இவங்க சொல்லும்போது எனக்கு தண்ணி தாகமே எடுக்குது. சில சமயம் நீங்கள் இதை யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி தாகம் அது வரைக்கும் இருக்காது. யாராச்சும் தண்ணி குடிக்கும்போது தான் தண்ணி குடிக்கும் தோணும். அதெல்லாம் பரவாயில்ல. இந்த சுச்சு வராது, எவனாச்சும் ஒருத்தர் சுச்சுன்னு கேட்கும்போது தான் நமக்கு சேர்ந்து வரும் கைஸ். அந்த மாதிரி இப்போ எனக்கு தண்ணின்னு படிக்கும்போது தான் தண்ணி தாக்கம் எடுக்கிறது ஃபீல் ஆகுது கைஸ். அம்மா, என்னடா இது சின்ன மழை நினச்சேன், படிக்கட்டு இல்லாத இவ்வளோ பெரிய மழையா? எப்பா நண்பர்களே, இதெல்லாம் வேறு எதுக்காக உள்ள ஒரு ஜான் வயிற்றுக்காக மூச்சு வாங்கிட்டு மேலே போயிட்டுருக்கேன். நமக்கு பின்னாடியே ஒருத்தர் வராரு. வரட்டும் வரட்டும், இன்னும் எத்தனை பாம்பு பார்க்க போகிறோமோ. நேச்சர் நேச்சர்னு சொன்னேன், ஆனால் இவ்வளோ பெரிய மழை நான் எதிர்பார்க்கல. எப்போவுமே மழைன்னா அங்கங்கே ஒரு படிக்கட்டு இருக்கும். இங்கே பாருங்க, எங்கேயுமே படிக்கட்டில் படிக்கட்டு மாதிரி
படிக்கட்டு மாதிரி மேலே படிக்கட்டு மாதிரி எல்லாம் மேலே இருக்கிறோம் பார்த்துப்பா. நங்கு நங்கு நடப்போம். கைஸ் அது என்ன பாம்புன்னு தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. மேபி எனக்கு டைம் கிடச்சுன்னா எடிட் பண்ணி அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு தனியாக தெரியுற மாதிரி சைடில் மேலே காட்டுறேன். ஒரு வேளை டைம் இல்லைன்னா அப்படியே தான் வரும். கைஸ் வா 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 கைஸ் இது எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல. என்ன மாதிரி ஒரு சில இயற்கை விரும்பிகளுக்கு பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம். மேபி அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். கீழே உருட்டுறது எனக்கு கேட்குதுடா. ஏன்டா அவனை போட்டு இப்படி வாட்டுறீங்க? பாவண்டா, அவனே மனுஷனாக பாருங்கடா. பாய்ஸ் எங்கள் அம்மா பேர் சுயம்பு. சாரி பாய்ஸ், சுயம்பு ஈஸ்வரர். கைஸ் சுயம்பு மீன்ஸ் தானாக வளர்ந்து சொல்லுவாங்க. கைஸ் ரொம்ப பவர்ஃபுல் காட் தான் போல. கைஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக வந்தேன். ஓகே வாவ். சாமி பார்த்துப்பா. நான் பாருங்க இங்கேயும் விட்டு வைக்கல. வரேன் அதையும் காட்டிடுறேன். சுயம்புலிங்கம் சாமி எல்லாரையும் நல்லபடியாக வச்சிருப்பா. நல்லபடியான வாழ்க்கையை கூடப்பா தெய்வமே. சுயம்புலிங்கம் ஓகே பூட்டிருக்கு, பட் சாமி தெரியுது. ஆக்சுவலாக இந்த பக்கம் சுற்றக்கூடாது. பாஸ் இன்னும் மழை எவ்வளோ தூரம்? இன்னும் போகணுமா? எல்லாம் லவ் ஜோடிகள் போல். நமக்கு எதுக்கு மேலே கோயிலுக்கா போகிறீங்க? கைஸ் இங்கேருந்து மழை தெரியுது. ஆமாம் பாஸ். என்ன பாஸ் இப்போதான் 2 நாள் ஆச்சு ஆரம்பிச்சு. கருவாச்சின்னு கருவான்னு ஒரு சேனல். சங்ககிரி கோட்டையா? இதோட பெரிய மலையோ? பைக்கில் ஏறுற மாதிரி இதோட இருக்கு. அதுவும் நடந்தானா? போவோம். சங்ககிரி மலைன்னா அந்த 108 லிங்கம் அப்படியே லைனாக இருக்குமே அதுவா? ஓ அடா ரைட். அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இந்த பக்கம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு திரும்ப பார்த்தீங்களா? நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. ஆடா ஒரு சங்ககிரினார்ல. ஆமாம். ஆஹா கேள்விப்பட்டதில்லை. ஒரு நாளைக்கு செக் பண்ணி பார்ப்போம். நாளைக்கே போயிடுவோம். உங்கள் ஆளுங்க பார்த்துட்டாங்களாட்டிருக்கே. கைஸ்
அடுத்தது சங்ககிரி கோட்டை. யார் யாரெல்லாம் வந்து அங்கே பார்த்துருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கோ நாளான்னைக்கோ மேபி ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவே நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு வேலை வந்ததுன்னா இந்த வீடியோ 12ஆம் தேதி ஆனால் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோ மேக்ஸிமம் 1 வீக். கைஸ் ஷார்ட்கட் கைஸ் வந்துடலாமா? வேணாம். இப்போ தான் கீழே ஒரு பாம்பு பார்த்தோம். இதில் போய் காண்டாமல் இருக்கு. இது வந்துட போகுது. கைஸ் ரொம்ப மூச்சு வாங்குது கைஸ். யாராவது வயசானவங்க தான் தயவு செஞ்சு இந்த கோயிலை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை மலை ஏறுற பழக்கம் இருந்தவங்க மட்டும் மேலே வாங்க. நான் கிட்டத்தட்ட 68 கிலோ. எனக்கே இந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் கஷ்டம் கைஸ். இந்த மாதிரி நான் நிறையா இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடு கட்டிட்டேன். இது வரைக்கும் நான் ஒரு வீடு கட்டினதா இல்லை. கேங்காக வந்திருக்காங்க, ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க. எனக்குலாம் இந்த மாதிரி கேங்காக இருந்தால் தக்கு சிக்கி தக்கு ஜிம் தக்கு சிக்கி தக்கு ஜிம் டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன். நம்ம பசங்க கம்ஃபர்ட் ஜோன் வேறு லெவல். என்ன பண்ணுறது, நமக்கோ ஷிஃப்ட்டு, வேலை, விளாக், வீடு, தூக்கம், திங்கிறது, பேல்றது. நம்ம லைஃப் கிடைக்கிற நேரத்தில் என்ஜாய் பண்ணிக்கணும் கைஸ். முதல்ல ஒரு பவர் பேங்க் ஒன்று வாங்கணும் கைஸ். நான் இறங்கிடுவான்னு தெரில கைஸ், சீரியஸாக என்னால் முடியல. ஐயோப்பா கைஸ், சத்தியமாக முடியல கைஸ். எனக்கு மேலே ஏற ஏற ஒரு மாதிரி நெஞ்சு ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கு கைஸ். சீரியஸ் சொல்கிறேன், ஒரு மாதிரியா இருக்கு கைஸ். எல்லாம் உங்களுக்காக, சாரி எனக்காக. நான் இந்த இடம் பார்த்ததில்ல. நெகிழி பிளாஸ்டிக் கழிவுகளை இங்கே போடுவோம். தண்ணி தாக எடுக்குது கைஸ். தண்ணி தப்பு பண்ணிட்டேங்க கைஸ். தண்ணி கொண்டு வந்துருக்கணும், தண்ணி கொண்டு வந்துருக்கணும். கைஸ் என்னால் முடியல சீரியஸாக. உடம்புலாம் வேத்துருச்சு கைஸ். கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்துருக்கணும், தண்ணி கொண்டு வரல. ஹைட்டு பயங்கர ஹைட்டு. மைக் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, கொஞ்சம் சத்தமாக தான் பேசுகிறேன். என்னால் இதுக்கு மேலே சத்தமாக பேச முடியல. எல்லாத்தையுமே கரெக்டாக பேக் பண்ணி கொண்டு வந்துடுவேன். என்னமோ தெரில, இன்றைக்கி நான் தண்ணியை மறந்துட்டேன். தலைமுடியை பார்த்தாலே தெரியும், பிச்சைக்காரனாக இருக்கேன். சரி ஓகே கைஸ், மறுபடியும் மீண்டும் ஸ்டார்ட் பண்ணலாம்.
we will start again. ஓகே, இப்போ ரெஸ்ட் எடுத்ததுக்கு கொஞ்சம் கால்வலி பரவாயில்ல. ஹேய், நான் மேகத்துக்கு மேலே வந்துட்டேன்னா எனக்கு தெரியலையே. ஒரு மாதிரி மேகம்லாம் எனக்கு பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்குது. மின் விளக்கு உபயம். டி வீரமணி, எஸ் குப்புசாமி, ஸ்ரீனிவாசன் மிஷன் ஒர்க்ஸ், சின்னப்ப நாயகம்பாளையம், குமராபாளையம். கைஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்காங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம நடந்து வர்றதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது ஒருத்தர் கட்டியிருப்பார், அவர் நிலைமை யோசிச்சு பாருங்களேன். எத்தனை பேர் சேர்ந்து எவ்வளோ உழைப்பு கொடுத்து இல்லை. வா, அதிசயம் கைஸ் இதெல்லாம். இன்னும் எவ்வளோ மழை, எவனோ விளையாடி இருக்கான் கோடு போட்டு. மரங்களை காப்பாற்றுங்கள், உங்களை காப்பாற்றும். காய்ஸ், 100 வார்த்தை. மரத்தை போட்டு வெட்டிக்கிட்டே இருக்கோம். இப்போ என் கருவாயை நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் நான் எவ்வளோ தேடிட்டு இருக்கேன் தெரியுங்களா? ஒரு நிழல் கிடையாது கைஸ். இந்த ரூட்டை யாரும் ட்ரை பண்ண வேணாம், ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும் தான் இந்த பக்கம் வரேன். வா 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 வா, வேற லெவல் கைஸ். வா, வேற மாதிரி. இங்கே பாருங்க கைஸ், இது வரைக்கும் தெரியுதுண்ணா கைஸ். நமக்கு சொன்னேன் ஊட்டி கிளைமேட்டு நெருக்கமாக இருக்குது. நான் மேகத்துக்கு மேலே தான் இருக்கணும்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. இப்போ எனக்கு தெரியுது, இந்த பனிமூட்டமும் அந்த மேகமூட்டம் எனக்கு தெரியுது கைஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, என் கண்ணு வரைக்கும் தெரியுது கைஸ். வா கைஸ், அதுதான் அந்த மலை, அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். சீக்கிரம் ஏறலாம் கைஸ். இப்போ கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது கைஸ் மேலே போகிறதுக்கு. நெருங்கமாக வந்துட்டோம். வா, எப்படி ஒரு இடம் பார்த்தீங்களா? வேதகிரி மலை, மேபி ஊராட்சி கோட்டை மலை இன்னொரு பேர் தான், அது வேதகிரி மலையான்னு தெரில. மேபி அதையும் விசாரிச்சு பார்க்கலாம். இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே, இதய துடிப்பில் எங்கே இதய துடிப்பு, இதுக்கு மேலே ஏன்னா இதய துடிப்பை நின்றும் போல கைஸ். இங்கே அங்கங்கே மரம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நான் காலி கைஸ். நிழல் இருக்குது, நிழல் இருந்து இப்படி இருக்கேன். கீழே இருந்து பார்க்கும்போது பக்கமாக தெரியுது, மேலே ஏற ஏற போயிட்டே இருக்கு. நம்ம பார்ட்னர் கூப்பிட்டு வந்திருந்தா பெப்பே தான், அதுக்கெல்லாம் வண்டி தான் லைக். solo performance is always better. எப்பா கைஸ், கால் நடுங்குது கைஸ், முடியல. நெருங்கி வந்துட்டோமா இல்லையா? இன்னும் எவ்வளோ தூரம் தான் இருக்கு. உங்களுக்கு இருந்தால் பாம்பு பார்க்கலாம், பட் ஒன்றும் இல்லை. சீரியஸாக முடியல கைஸ்.
இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 2x ஸ்பீடில் தான் ஓட்டி காட்டுன்னு நினைக்கிறேன். கைஸ் இதோ பாருங்கள், வாரம் ஒரு முறை வேதகிரிக்கு உயிர், வாழ்வில் அனைத்து வளமும் பெறுவீர். ட்ரை பண்ணலாம் காய்ஸ். நீங்களும் ஒரு டைம் உங்களால் முடிஞ்சால் வந்து பாருங்கள். பக்த பெருமக்கள் அனைவரையும் இறை அன்புடன் வரவேற்கிறோம். அருள்மிகு வேதகிரி மலை ஆன்மீக மன்றம், ஊராட்சி கோட்டை, பவானி. கைஸ் இதான் கோவில். கஷ்டப்பட்டு இங்கே தான் வந்திருக்கோம். கைஸ் ப்ளீஸ், வந்தது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. எப்படியாவது சாமியை பார்த்தோம். வா வா வா. இவனுங்க திரும்பவே மாட்டானுங்க கைஸ். பட்டு மணி காதல் பண்ண வேறு இடமே இல்லை. 2K ஃபோன் நம்பர் சுகேஷ் சாந்தி நடத்துங்கடா, நல்ல காதல் சுதிங்கடா. பூபதி, அயம், சிங்கு, சாந்தி, விமலா, ஸ்ரீதேவி, வரதராஜ். என்னுடைய குடும்பம் எட்டி குடுவா. படிடா பரமா படி. காய்ஸ் தண்ணி காய்ஸ் தண்ணி. தண்ணி இல்லை. காசு மேலே வந்து பார்த்தோம், சொட்டுது காய்ஸ். பரவாயில்ல, எதையாவது குடிப்போம். Okay guys, let's move. வீடு இந்த மாதிரி நான் 1000 வீடு கட்டியிருப்பேன் இது வரைக்கும். பிறந்ததுலேருந்து ஒரு வீடு கூட சொந்தமாக கட்டினதை பாடல கைஸ். பெருமாள் நாயுடு மல்லையார் தம்பதி, சாமி நல்லபடியான வாழ்க்கையை கொடுங்கப்பா. இது வரைக்கும் அடி, உத, குத்து, மிதி, பட்ட அவமானங்கள் எல்லாம் காற்றோடு போய் எல்லாருக்குமே நல்லது பண்ணுங்கப்பா. வாவ் கைஸ், அங்கேருந்து பார்க்குறக்கு இங்கே வந்து பார்க்குறக்கு வித்தியாசம் இருக்கு கைஸ். விநாயகனே, கீழேயும் பார்த்துட்டேன் மேலேயும் பார்த்துட்டேன். விநாயகா, தப்பு தண்டா செஞ்சுருந்தா, பண்ண பாவங்கள் பண்ணியிருந்தா மன்னிச்சிரப்பா விநாயகா.
மூலவர் மூலவர் சன்னதி. நம்ம ஆள் இங்கே இருக்காருப்பா. முருகா, எங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணாமல் உன் ஆலயத்தை பார்வையிட்டு வரணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே நல்லது பண்ணப்பா முருகா. முருகா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கல்யாண சுப்பிரமணியரே பார்த்துட்டேன். 2 முருகா அப்பா சாமி. இன்னொன்று, முருகரை கும்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களோட வாகனத்தை தான் கும்பிடணுமா. அதாவது இவருக்கு ஒரு இடும்பர் இருப்பார் கைஸ். உள்ளே வந்துட்டு வேதகிரீஸ்வரர் இருக்கார். அவரை கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம நந்தியை கும்பிட்ருவோம். நந்தி தெய்வமே. கன்னிமூல கணபதி நம்மளை மாதிரி ஒரு சிங்கிள், அதனால் கன்னிமூல கணபதி. வைஷ்ணவி தாயே. நம்ம வர நேரம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல். கரெக்டாக வர இதுதான் மூலவராக இருக்குன்னு நினைக்கிறேன். வரதராஜ பெருமாள் கைஸ். கோயில் வேலையாகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம கோயில் கைஸ். பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். கிளைமேட் சூப்பராக இருக்குது. கோயிலுக்கு வந்த திருப்தி. உங்களுக்கு இங்கே இருக்கிற டிராயிங்ஸ்லாம் தெரியுதான்னு பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரினோவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக தான் கோயில் ஃபுல்லாக ரினோவேஷன் தான் போயிட்டுருக்கு கைஸ். சொர்க்கவாசல்னு சொல்லுவாங்க. இது வருஷத்துக்கு ஒரு தடவை திறப்பாங்க. மேபி பெருமாளை கும்பிட்றவங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் பார்த்துருப்பாங்க. இது வரதராஜ பெருமாள் கோவில். அவங்களோட சொர்க்கவாசல்னு சொல்லுவாங்க. சன்னதி பூட்டியிருக்கு, பட் நம்ம சுற்றி போயிடுவோம். மேபி கீழே போகிற வழி. செம்ம ரெனோவேட் பண்ணியிருக்காங்க கைஸ். ஃபுல் பெயிண்டிங். இன்னொரு ரெனோவேஷன் போயிட்டுருக்கு. இங்கே தோப்பார் கைஸ். இங்கேயாவது தண்ணி வந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். வேண்டிக்கிறேன் தண்ணி வரணும். சூப்பர் 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 சூப்பர். தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டோம் கைஸ். தண்ணியோட சொல்கிறேன் ஒரே நிமிஷம். பிரம்மா கைஸ், என்னோட சேர்ந்து நீங்களும் கும்பிட்டுங்க. வராதவங்களுக்கு பலன் கிடைக்கட்டும். உங்களுக்கு சேர்த்து நான் வேண்டிக்கிறேன்.
கைஸ் மேபி அதுதான் பவானி சாகர்னு நினைக்கிறேன். கைஸ் ஆல்ரெடி நம்ம இருக்கிறது வந்துட்டு மேகத்துக்கு நடுவில் நினைக்கிறேன். வா, இவ்வளோ பெரிய லாரிலாம் குட்டி குட்டியாக தெரியுது. உங்களுக்கு அதுவும் தெரியுதான்னு தெரியல. ஓகே, லெட்ஸ் மூவ் கைஸ். போகலாமா? ஏம்மா